வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃப்ராகில் தைச்ச போ எப்படி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 12 இன்ச் நீளமும் 4 இன்ச் அகலமும் உள்ள ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாலிஸ்டர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாட்டின் கிளாத் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கிளாத் 14 இன்ச் நீளமும் 8 இன்ச் அகலமும் வேணும். இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஒரு பீஸ் வேணும். 3 இன்ச் நீளமும் 2 இன்ச் அகலத்துக்கு ஒரு பீஸ் வேணும். அதை நான் அப்புறமே காமிக்கிறேன். இப்போ இது ஒரு ஓரத்தில் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். தையல் போட்டுவிட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. கையிலேயே திருப்பி எடுத்துக்கலாம், ஈஸியாக வந்துடும். இதை அப்போ அதை சென்டரில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம தைச்சது சென்டரில் இருக்கணும். அதை அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ தையல் நம்மக்கிட்ட தெரிகிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடித்து அந்த உள்ளே இருக்கிற தையல் இருக்குது பாருங்கள், அதுவும் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சமப்படுத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் மொத்தமாக இல்லாமல் இருக்கும். தச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை சென்டரில் கொண்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. ராங் சைடில் திருப்பி எடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள், நீட்டாக வந்துடும் நமக்கு. இது அப்புறமே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே நல்லா மடித்து தேய்ச்சி விட்டுட்டு அதை அப்படியே மடித்து சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் கிராஸாக வரணும் தையல். சென்டரில் தையல் போடக்கூடாது. அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல விட்டுறணும். இந்த சைடும் கிராஸாக வரணும். அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். தைக்கும்போது சென்டரில் தைச்சிடக்கூடாது, அது மட்டும்தான் முக்கியமாக. மறந்துடாமல் நடுவில் கோடு கூட போட்டுக்கோங்க, தைக்காமல் இருக்க. தைச்சதுக்கப்புறமா நம்ம கிராஸாக கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை ராங் சைடில் இருக்குது. இதை நம்ம ரைட் சைடுக்கு திருப்பணும். அதுக்கு நம்ம இந்த நடுவில் இருக்குது பாருங்கள் கேப்பு, அந்த வழியாக திருப்பணும். இந்த ஓரத்தில் அந்த துணியை அப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு அது வழியாக ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டோம்னா நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப் வழியாக எடுத்திங்கன்னா அழகாக ரைட் சைடாக திரும்பி வந்துடும். ஒரு சைடு எடுத்துட்டோம் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் அப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு அங்கே நம்ம தச்சுருக்கோம், அதனால் அந்த இடத்துல நல்லா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டிங்கன்னா அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் அப்போக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கேப் வழியாக எடுத்துகிட்டு அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா எடுத்து விட்டுறணும். நீங்கள் ஷார்ப்பான பொருளை கொண்டு போய் வச்சிங்கன்னா அப்படியே குத்தி ஓட்டை போட்டுரும். அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்கணும், ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. அந்த எட்ஜு அழகாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம 2 கிளாத்து தைச்சி வச்சுருக்கோம். அது ரெண்டையுமே அயன் பண்ணிக்கணும். அது இல்லாமல் 2 இன்ச் அகலம் 3 இன்ச் நீளத்துக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை எப்படி ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு மடித்து அதை திரும்பவும் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே அயன் பண்ணிக்கலாம். இந்த 3 பீஸுமே அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த பீஸ் அயன் பண்ணும்போது அந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சு தான் அயன் பண்ணணும். அப்போ தான் நம்ம போ தைக்கும்போது நம்ம மொத்தமாக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பீஸும் அயன் பண்ணி எடுத்துட்டாச்சு பாருங்கள். மடித்து ஒரு மடிப்பு மடித்து அப்படியே 2 மடிப்பில் ஒரு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போ அழகாக இருக்கும். இப்போ இந்த போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சென்டரில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சைடு கொஞ்சமாக அப்படி ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி வரும். அல்லது சைடு அப்படியே கொண்டு மடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி அழகாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா நூலை வச்சு அந்த இடத்துல நல்லா கட்டிக்கணும். கட்டும்போது கொஞ்சம் லூஸாக விடுங்க, ரொம்ப டைட்டாக இறுக்கமாக கட்டாமல் கொஞ்சம் லூஸ் விடுங்க. அப்போ தான் அந்த போவில் இருக்கிற அந்த மடிப்பெல்லாம் அழகாக தெரியும். நீங்கள் ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். இப்போ இந்த பீஸையும் அப்படியே மடித்து நம்ம போ சைடில் எவ்வளோ அகலம் வருமோ அந்த அகலத்துக்கு இந்த பீஸையும் மடித்து வச்சு அப்படியே அந்த இடத்துல வச்சு திரும்பவும் ஒரு நூல் எடுத்து ரெண்டையுமே சேர்த்து வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. கட்டும்போது லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா போ லூஸாக இருந்தால் அது நல்லா இருக்காது, ரொம்ப டைட்டாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு அந்த மடிப்புலாம் அழகாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து அந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சென்டர் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். நம்ம கேப் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கேப் சென்டரில் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த பீஸ் அயன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை ரைட் சைடில் வச்சு அப்படியே ராங் சைடுக்கு கொண்டு போய் நல்லா டைட் பண்ணி ஊசி நூலை வச்சு நல்லா பேக் சைடில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. இல்லை நீங்கள் முதல்ல எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு
கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் தைக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். எப்படி உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து தைச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட மைக்லம் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.